கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1665 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 35 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கின்றேன். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். இன்றைக்கு செய்தி, மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்த வழியிலே நடப்பார்கள். இயேசு கிறிஸ்துவால் ஒருவன் மீட்கப்படுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம், அவனுடைய தொழிலிலே மாற்றம், அவனுடைய சரீரத்திலே மாற்றம், அவனுடைய வேலையிலே மாற்றம் வந்து உயர்வு கிடைக்கும். எப்பொழுது தெரியுமா? ஒருவன் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட வேண்டும். நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே பாடுபட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தோடு எழுந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக? நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக. கர்த்தரால் மீட்கப்படுகிறவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த வழியிலே நடக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால் நீங்கள் மீட்கப்பட வேண்டும். எத்தனை நாளைக்குத்தான் நீ துன்பத்திலே வாழ்வாய்? எத்தனை நாளைக்குத்தான் நீ துயரத்திலே, வேதனையோடு, வியாதியிலே, நஷ்டத்தோடு, தொழிலிலே நஷ்டத்தோடு வாழ்வாய்? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்காக கொடுக்கப்பட போகிறது. நீ பரிசுத்த வழியிலே நடப்பாயானால் உன் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். கர்த்தரால் மீட்கப்படுகிற பொழுது உன் வழி மாறும், உன் வாழ்க்கை மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்த வழியிலே நடப்பார்கள். பரிசுத்த வழியிலே நடக்கிறவர்களுக்கு பலவித ஆசீர்வாதங்கள் வரும். உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும். உன் சஞ்சலம் மாற வேண்டுமா? உன் தவிப்பு மாற வேண்டுமா? உன் பதட்டம் நீங்க வேண்டுமா? இயேசுவிடத்தில் வா, இயேசுவிடத்தில் வா. இயேசு உன் சஞ்சலத்தை, உன் தவிப்பை மாற்றி உனக்கு சந்தோஷத்தை, உனக்கு மகிழ்ச்சியை தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.